என்னடா இது இப்படி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி இருக்குது. நேற்று வெள்ளி விலை 1 கிராமுக்கு 405 ரூபா, அதாவது 30 ஜனவரி 2026 1 கிராமோட ரேட்டு 405 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்தா டமால்னு கீழே இறங்கிடுச்சு, 320 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதுக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல. எனக்கு நேற்று நான் வாங்கினதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாமேன்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக வெள்ளி மணி வாங்கணுன்ட்டு ஆசை இருந்தது. அதனால் லாஸ்ட் இயர் மார்ச் மந்தில் ஒரு சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்தேன். மந்த்லி 2000 கட்டிட்டு வந்தேன். நான் சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது வெள்ளி ரேட்டு 1 கிராமுக்கு 120 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் நான் வாங்க போனப்போ கரெக்டாக 405 ஆயிடுச்சு. கை நிறையா வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா கத்தையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறீங்களேங்கிற மாதிரி கை நிறைய ஒரு நல்ல கனமான வெள்ளி மணி வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரு வெள்ளி மணி வாங்கிட்டு வந்தேன். ஓகே, நேற்று பிரதோஷமும் அதுமா வீட்டுக்கு நந்தி பகவானோட ஒரு வெள்ளி மணி வாங்கிட்டு வந்ததில் சந்தோஷம்தான். என்னதான் இருந்தாலும் 320 ரூபாங்கிற பார்க்கும்போது மனசுக்கு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாகிப்போச்சு. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஒரு வேளை 500 ரூபாய்க்கு போயிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்க முடியும்? 320 ரூபா ஆயிடுச்சு. ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக நேற்று இந்த டைம் தான் கிளம்பி போனேன் ஷாப்புக்கு. சரவணா ஸ்டோர்ஸில் இந்த மணி தான் 78 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். என்ன ஒன்றுனா, சரவணா ஸ்டோர்ஸில் வேஸ்டேஜ் போடுறாங்க. அது வேஸ்டேஜுக்கே நிறைய காசு போயிடுச்சு. எனக்கு அது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்குறதுல விருப்பமே இல்லை. வெள்ளின்னு பார்த்தா சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகவே கூடாது இனிமேல், அந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி நாங்கள் காலையில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். கும்பாபிஷேகம்காக திருப்பணி நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாள் கழித்து போனோம். வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி போகும்போது என்னடா இது ஃபுல்லாமே தட்டி ரெனோவேட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சுட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பெருசாக இருந்தது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்க கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்ட தன்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி கருமாரியம்மன் கிட்ட போயிட்டு மனக்குறைகளை சொல்லி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சரி பண்ணி வாய்மா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாச்சு. நாளைக்கு February 1, 2026 தைப்பூசம். எல்லாத்துக்கும் ஆரோக்கியம், மனநிறைவு, மன நிம்மதி அந்த முருகன் தந்தரலட்டும். எல்லாரும் நல்லா இருப்போங்கிற பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். பாய்.